Assalamualaikum everyone. அமேசிங்கான 3 டேஸ்க்கான ஹெனா vlog பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம போன லொகேஷன் வந்து ஆத்தூர் தான். ஸோ அந்த பிரைட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டஸ்ட் பிரைட். ஏன்னா அவங்க வந்து போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொஞ்சம் அந்த முருகர் அண்ட் பீகாக் இருக்க மாதிரி மட்டும் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஈத் ஆஃபர் சேல்லாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஹெக்டிக்கான சுச்சுவேஷன். சரி நம்ம பஸ்ல 1 hour சும்மா தானே போறோம்ட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த பேஸ்ல இருக்க டிசைன்ஸ் நம்ம பிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அங்கே வந்து லொகேஷன் ரீச் ஆனதுமே அவங்களோட டேட் வந்து நம்மள பிக் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ரீச் ஆன லொகேஷன் என்ன பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து நலுங்கு மண்டபத்துல வச்சனால சோ அங்கேயே வந்து மெஹந்தி வச்சிடலாம் அப்படி சொன்னாங்க. சோ அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ பிரைடு ரீச் ஆனதுமே அவங்களோட அந்த பிளசண்டான ஸ்மைலே வந்து ஒரு குட் வைபை கொண்டு வந்துச்சு. சோ வந்த உடனே சாப்பிட்டியா, சரி வா சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க என்னோட காலேஜ் சீனியர் தான். கொஞ்ச நேரம் அவங்களோட ஃபேமிலி கூட இன்டராக்ட் பண்ணிட்டு தென் மெஹந்தி போட ஆரம்பிச்சாச்சு. தென் மெஹந்தி போட்டுட்டே இருக்கப்பவே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நீங்க என்னடா நீங்க அவங்களோட காலேஜ் மேட்டா அப்படிலாம் சொல்லி நல்லா இன்டராக்ட் பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சடனா எங்க சித்தி வந்து நான் ஆத்தூர் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவனே அவங்களுமே எனக்கு ஃபேவரட்டான சிக்கா தூதி எடுத்துட்டு வந்தாங்க. தென் அதுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சோ அவங்களுமே என்னை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. தென் பிரைடோட 2 ஹேண்டுமே ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். சோ ரொம்பவே பிரைடு செம ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்களோட அந்த ஸ்மைல்லையே தெரியும். சோ அது முடிச்சிட்டு தென் பேக் ஹேண்டுக்கு போட ஆரம்பிச்சோம். பேக் ஹேண்ட் போடுறப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுல வந்துட்டு பேக் ஹேண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் லெக்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் மினிமலா ரொம்பவே லைட்டா மினிமலா கேட்டிருந்தாங்க. சோ அதுவுமே போட்டு முடிச்சுட்டு பிரைடோட கசின்ஸ் 2 பேருக்கு ரொம்பவே சிம்பிளா கேட்டிருந்தாங்க. சோ அதுவுமே போட்டு முடிச்சுட்டு நம்மளோட ஸ்வீட் பிரைடுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆல்சோ அன்னைக்கு நைட் வீட் ரீச் ஆகவே 9 o'clock ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு தூங்கியாச்சு. த நெக்ஸ்ட் டே 5th June ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்மளோட டிஸ்பாச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போன லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எலம்பிள்ளை தான். என் ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு தான் போட போயிருந்தோம். சோ அங்க போனோமே இந்த குட்டி பாப்பா வந்துட்டு 1 day பிஃபோர்ல இருந்து எனக்கு எப்போ மெஹந்தி போடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க போல. சோ போன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் அவங்க மம்மி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போட்டு முடிச்சோன்னு இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. இப்படி ஒரு கியூட்டான காம்ப்ளிமெண்ட் கேட்டுட்டு தென் அவங்களோட மம்மி தான் க்ரூமோட சிஸ்டர். சோ அவங்களுக்கு நம்ம வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். சோ இவங்களுக்குமே இவங்க கேட்ட மாதிரி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா அவங்க கேட்ட டிசைன்ஸ் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஏர்லியராவே அங்க இருந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு நம்மளோட லவ்லி பர்சன்ஸ் டிஃபால்ட்டா எப்பவும் மெஹந்தி வாங்குறவங்க ஈத்காக. சோ அவங்களுக்கு நம்ம ஹார்ட்ஃபுல்லா மெஹந்தி கொடுத்துட்டு அன்னைக்கான டேவா அமேசிங்கா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்மளோட டே 3 June 6, அதாவது ஈத்க்கு முன்னாடி நாள். சோ அன்னைக்கு வந்து லொகேஷனுக்கு நானும் என் சிஸ்டரும் தான் போயிருந்தோம். சோ அங்க ஒரு குட்டி பாப்பா இருந்தோடனே அவங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. 3rd டே நம்ம போட போனது வந்து பியூபர்ட்டி ஹெனா தான். சோ அவங்களோட குட்டி சிஸ்டர் தான் இவங்க. சோ இவங்க சம தூக்கத்துல உட்காந்து நாங்க போட தென் நம்மளோட பிரைடு வந்து வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி டக்கு டக்குன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஈத்க்கான வேலை பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. சோ இதே மாதிரி உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னா ஏன் வெயிட் பண்றீங்க? இப்பவே எங்களோட ஸ்பெஷல் டேட்ஸ் ஹபிபி ஃபேஷன்ல புக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.